இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஃப்ரைடு பிரெட் சிக்கன் பார்க்க போறோம். ஸோ சிக்கன் ஸ்டஃப் பண்ணி பிரெட்ல வச்சு ஃப்ரை பண்ண போறோம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட வேல்யூபிளான டைம்ஸை எனக்காக கொடுத்து என் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். 150 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். குக்காகறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறணும். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். மஞ்சள் தூள் 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேக வச்சு வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை நான் நல்லா பொடியை கட் பண்ணிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெங்காயத்தோடு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தான் ஸ்டஃபிங் பண்ண முடியும். தண்ணியில் இந்த ப்ரெட்டை அப்படி நனைச்சிக்கலாம். நல்லா எக்ஸஸ் வாட்டரெல்லாம் எடுத்துருங்க. இப்போது உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் பண்ணாதீங்க, வெளியே வந்துடும். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌன் வேணான்னு சொன்னால் ப்ரெட்டிலிருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் இந்த பண்ணி வச்ச ப்ரெட் இதையெல்லாம் ஆயிலில் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. நல்லா வெளியே ஸ்டஃபிங் வராத அளவுக்கு நல்லா மூடிடணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. டேஸ்டியான பிரெட் சிக்கன் ஃப்ரை ரெடி. ரியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும்.